அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். திரு விஜய் அவர்களை 108 எம்எல்ஏ சீட்கள் கொடுத்து தமிழக மக்கள் மாபெரும் கட்சியாக உருவாக்கி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. இந்த 4 நாட்களில் திரு விஜய் அவர்கள் பண்ண சாதனையை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. திரு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்ண சாதனைகளை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் சாதனை, 10 வயது சிறுமிய ஒரு கிளை பொறுப்பாளர் பாலியல் தொல்லை கொடுத்து கற்பழிச்சிருக்காரு. ஒரு 10 வயது சிறுமிய ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏ, ஒரு ஆட்டோ டிரைவரை அந்த மனுஷன் போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அவளுக்கு இருக்கிற மனசு பாருங்க. விஜய் அவர்களுக்கு இருக்கிற மனசு. ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு டிரைவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. ஆனா அவர் ஆக்கணும்னு இவர் பண்றது, இவர் பிறந்த நாளைக்கு பட்டாக்கத்தியை வச்சு கேக் வெட்டுறாரு. அந்த கேக் வெட்டும் போது திரு லோயாலா மணி அவர்கள் சொல்றாரு, வேணாப்பா வெட்டாத பண்ண. அதனால ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும். கேக் வெட்டும் போது உடியா அப்படின்னு கேக் வெட்டுறாரு. மூணாவது, அந்த ஜெயிச்ச அன்னைக்கு வாயிலா ஜீவன் அந்த ஆடு அதை நடு ரோட்ல வச்சு தலையை 2 துண்டா வெட்டி அதை ஒரு சந்தோஷமா ஆர்ப்பாட்டமா கொண்டாடுறாங்க. 4, தமிழக வரலாற்றிலே யாருமே இது வரைக்கும், அதாவது திராவிட கட்சிகள் சரி, அண்ணாவை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு தமிழை தாண்டி இங்கிலீஷ்ல பேசுவாங்களே தவிர வேற எந்த லாங்குவேஜும் பேச மாட்டாங்க. ஆனா டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அதிபுத்திசாலியான ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஹிந்தியில பேட்டி கொடுத்துருக்காங்க நியூஸ் சேனல்ல. இப்ப நான் இதெல்லாம் பேசுறேன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கீழே டிவிகே நிர்வாகிகள் எல்லாம் கமெண்ட் போடுவாங்க, ஏன் அதெல்லாம் ஏடிஎம்கே பண்ணலையா, டிஎம்கே பண்ணலையான்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, டிவிகே நிர்வாகிகளுக்கு ஏடிஎம்கே மேலேயும் டிஎம்கே மேலேயும் மக்கள் நம்பிக்கை வைக்கல. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க, வேறு விதமான ஒரு அரசியல் கொண்டு வருவீங்க, இளைஞர்களா இருக்கீங்க, நல்லது பண்ணுவீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே பண்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? அவங்க 2 பேரும் வந்துட்டு போறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய முகத்துக்கு யாருமே தமிழக மக்கள், நீங்க வாங்கிக்கிற 10% ஓட்டு தாண்டி உங்களுக்கு யாருமே ஓட்டு போடல. நீங்க வாங்கிக்கிற 100% ஓட்டுல வெறும் 10% ஓட்டு தான் உங்களுடைய முகத்துக்கு விழுந்திருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 90% ஓட்டு அந்த விஜய்ன்ற பேருக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு விழுந்திருக்கு. நல்லா மனசுல வச்சுங்க. நீங்க தனித்து நின்னீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது உங்களால. அந்த மனுஷன் பாவம் ஓடி ஒரு கட்சி வீட்டு வாசலா தட்டி சிஎம் ஆகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா இப்படிலாம் அராஜகம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அவர் பேரை மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவர் பேரை நாசம் பண்றாம இருங்க, அதுவே பெரிய சந்தோஷம்.